நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். ஏன் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? என்னை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து எனக்கு ஏன் எந்த உதவியும் கிடைக்கல? என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்களே, என்னோட பிரச்சனையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு கண்ணீரோடு கேள்வி கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? யோவான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 38 வருஷமா நடக்க முடியாம முடங்கி போயிருந்த ஒரு மனுஷனை பத்தி சமீபத்துல உங்களோட பேசியிருந்தேன். ஆண்டவர் அது தொடர்பா நிறைய வெளிப்பாடுகளை எனக்கு கொடுத்தார். அது நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சப்ப அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். உண்மையாவே என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு அந்த இடத்துக்கு வர்றாரு. நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேக்குறாரு. உடனே அவன் ஒரு புகார் சொல்றான் பாருங்க. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றான். ஒவ்வொரு தடவையும் நான் குளத்துல இறங்குறதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் இறங்கிடுறாங்க. ஒருவேளை என்னோட அந்த எபிசோட நீங்க கேட்கலன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பெதஸ்தா குளத்தை சுத்தி நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. கர்த்தருடைய தூதன் அந்த குளத்து தண்ணீரை கலக்கும் போது முதல்ல இறங்குறவங்க சுகம் பெற்றாங்க. இந்த மனுஷன் அங்கதான் இருக்கிறான். தனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். 38 வருஷமா நடக்க முடியாம அங்கேயே இருக்கிறான். சில நாள், வாரம், மாதம் இல்ல 38 வருஷங்களா முடங்கி போய் அந்த பெதஸ்தா குளத்தின் கரையில இருக்கிறான். இயேசு அங்க வர்றாரு. நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அவன் இயேசுவுக்கு சரியான பதில் கூட சொல்லல பாருங்க. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு வரும்போது எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. வேற யாராச்சும் எனக்கு முன்னாடி போய் அதுல இறங்கிடுறாங்க. எனக்கு அற்புதம் நடக்கல. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு நாம அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். என்ன நடக்கும்? அங்க ஒரு வரிசை இருக்கும். எல்லாரும் வரிசையில காத்திருப்பாங்க. டாக்டரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்ச அப்புறமும் அவங்க வரிசையில நிப்பாங்களா? இல்ல. அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. அந்த பெதஸ்தா குளத்துல நிறைய பேர் இருந்தாங்க. யாருக்காச்சும் அற்புதம் நடந்துருச்சுன்னா, எனக்கு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிருவாங்க. அங்கேயே அவங்க இருக்க முடியாது. ஏன்னா அது வியாதியஸ்தர்களுக்கான இடம், அற்புதத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கான இடம். அது அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான ஒரு இடம் மாதிரி. சுகமானவங்க அங்கேயே இருக்க போறாங்க. அற்புதம் பெற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷம் அங்கிருந்து அவங்க போயிருவாங்க. யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு மனுஷிக பார்வையில பார்த்தா நமக்கு இது நல்லாவே புரியும். இப்படித்தான் எல்லாரும் இருப்போம். இந்த மனுஷன் அதெல்லாம் கவனிச்சிருப்பான். அவனோட காத்திருந்த நிறைய பேர் அவன் சந்திச்சிருப்பான். அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். சரி, அவங்க இனிமே நமக்கு உதவி செய்வாங்கன்னு இவன் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அற்புதம் கிடைச்ச உடனே அவங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அற்புதம் நடந்த உடனே அங்கிருந்து அவங்க போயிடுறாங்க. அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த மனுஷன் சொல்றான், எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு. உதவி செய்ய யாரும் இல்ல. உதவி செய்ய முடிஞ்சவங்க அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே தங்களோட அற்புதத்துக்காக காத்திருக்கிறவங்க. நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்றப்ப நாம சோர்ந்து போயிடுறோம். அவங்க ஏன் எனக்கு ஆதரவா இருக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேட்கிறோம். நாம இதை புரிஞ்சுக்கணும். மனுஷங்க தான். மனுஷங்க மேல நம்ம நிறைய எதிர்பார்ப்பை வைக்க முடியாது. அது எப்பவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற ஒரு நபர் அவரோட டோக்கன் கிடைச்சதும் திரும்பவும் போய் லைன்ல நிக்க மாட்டாரு. அவர் தன்னோட நேரம் வர்றப்ப டாக்டரை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. அங்கேயும் அதேதான். அற்புதம் நடந்தோடனே அவங்க பொதுவா மத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இஷ்டமான யாராச்சும் அங்க இருந்தாங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு வேணா தோணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவோ அல்லது அவங்களை உற்சாகப்படுத்தவோ தோணும். ஆனா அதை செஞ்சுட்டு அங்கிருந்து போயிருவாங்க. அங்கேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு. அவங்க வெளியில போய் அவங்க விரும்பின மாதிரி சுதந்திரமான வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுவாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மனுஷங்க மேல இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம வைக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் தான் மனுஷங்க உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களோட நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் ஆண்டவரை சார்ந்ததா இருக்கணும். ஏன்னா கடைசி வரை உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோட இருக்க போறவர் ஆண்டவர் மட்டும்தான். அதனால நீங்க மனுஷங்க மேல உங்களோட நம்பிக்கையை வைக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் யாராவது என்ன உற்சாகப்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது.
அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. தாவீது எதிர்கொண்டது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது வரும். யோசேப்பை போல உங்களுக்கு யாரும் உதவி செய்யாத ஒரு நிலைமை உங்களுக்கு வரலாம். தன்னை மறந்துடாத நினைச்சுக்கன்னு அந்த பானபாத்திரக்காரன் கிட்ட யோசேப்பு சொல்லியிருந்தான். ஆனா அவனோட அற்புதத்துக்கான நேரம் வந்தோடனே அந்த பானபாத்திரக்காரன் எல்லாத்தையும் மறந்துட்டான், யோசேப்பையும் மறந்துட்டான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, இந்த நடக்க முடியாத முடவன் எத்தனை முறை கீழே விழுந்திருப்பான். நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, எனக்கு அற்புதம் நடந்த அப்புறம் உனக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் அவனை வந்து பார்க்கவே இல்லை. நடந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா 38 வருஷம் நிறைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் அவனோட வாழ்க்கையில இருந்திருக்கும். அதனால தான் அப்படி அவன் சொல்றான். மனுஷங்களை நம்பி இருக்க முடியாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜனங்களால உண்டான காயங்களுக்கு ஆறுதல் அவங்களாலேயே கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஜனங்க எனக்கு ஏமாற்றம் உண்டாக்குவாங்க, ஆனா நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன். மனுஷங்களால எனக்கு ஏமாற்றம் உண்டானாலும் என்னோட தெய்வீக தொடுதலுக்கான நேரம் வந்துட்டே இருக்குதுன்னு நான் நம்புறேன்னு அவரை பார்த்து சொல்லுங்க. ஏசு அங்க வந்தபோது அவனோட வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிற ஒரு நேரத்துல அவர் உங்க வாழ்க்கையில இடைப்படுவார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும், மாற்றம் உண்டாகும். ஆண்டவரோட தொடுதல் உங்களோட வாழ்க்கையின் போக்கை மாற்றி போடும். இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை சிலர் உங்க வேலைக்காக யாராவது உங்களுக்கு அது தொடர்பா உதவி செய்யணும்னு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கிளையண்ட் கிடைக்கிறதுக்கு சிலரோட சிபாரிசு அல்லது செல்வாக்கு வேண்டியதா இருக்கலாம். சமூக ஊடகங்கள் மூலமா நீங்க அடைய வேண்டிய இலக்குகளா அது இருக்கலாம். இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். மனுஷங்க உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், உங்களை ஏமாற்றி இருந்தாலும், நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இனிமேல நான் மனுஷங்க மேல எந்த நம்பிக்கையும் வைக்க போறது இல்ல, என்னோட நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் உங்க மேல வைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க, நீங்க என்னோட வாழ்க்கையில நிச்சயமா இடைப்படுவீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே தேவன் உங்களுக்கு செய்வார். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.